உரையாற்றுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். 1981 ஆண்டு மத்திய சுற்றாடல் அதிகார சபையானது உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் 1988 ஆண்டு மற்றும் 2000 ஆண்டுகளிலே சில சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பின்னர் இதுவரை காலமும், அதாவது 26 வருட காலமாக இந்த சுற்றாடல் சட்டத்திலே எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வரப்படவில்லை. இந்த காலமானது, அதாவது விஞ்ஞான முன்னேற்றத்திலே இந்த நாடானது பல்வேறு படிகளிலே முன்னேறியிருந்த வேளையிலும் இந்த சட்டத்திலே திருத்தங்கள் கொண்டு வரப்படாமையிட்டு மனவருத்தம் அடைகின்றேன். காரணம், இந்த இலங்கை நாட்டிலே கடந்த காலத்திலே பல யுத்த சந்தர்ப்பங்கள் நடந்தேறியுள்ளது. அவ்வாறான காலத்திலும் சரி, அதன் பின்னரும் சரி, பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் ஏற்பட்ட காலங்களிலே சுற்றாடலானது பல்வேறுபட்ட வழிகளிலே மாசடைந்தன. ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் கடற்கரைகள் மாசடைந்தன, நீர்நிலைகள் மாசடைந்தன, நிலம் மாசடைந்தன. இவ்வாறெல்லாம் பல வழிகளிலே இந்த சுற்றாடலானது மாசடைந்து காணப்பட்ட போதிலும் இதற்கு ஏற்றவாறு எந்த ஒரு சட்ட திருத்தத்தையும் கடந்த அரசாங்கங்கள் மேற்கொள்ளவில்லை என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பிட்டு சொல்லப்போனால் திண்மக் கழிவானது இலங்கையிலே பல்வேறுபட்ட பகுதிகளிலே குவிந்த வண்ணம் காணப்படுகின்றது. ஒரு நாளுக்கு 10,568 மெட்ரிக் டன் குப்பைகள் சேர்க்கப்படுகின்றன, அதிலே உற்பத்தியாகின்றன. அதிலே 3,568 மெட்ரிக் டன் குப்பைகள் தான் உள்ளூராட்சி மன்றங்களினால் சேர்க்கப்படுகின்றன. ஆகவே மிகுதியாக உள்ள குப்பைகள் எல்லாம் குப்பை மேடுகளிலும் ஏனைய பிரதேசங்களும் சிதறி காணப்படுகின்றது. இவற்றையெல்லாம் நாங்கள் ஒரு சீல் நிலைக்கு கொண்டு வர வேண்டுமென்றால் தற்போது எமது அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறு சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதன் மூலம்தான் எமது சுற்றாடலையும் நல்ல சீரான முறையிலே பேணி காக்க முடியும். ஆகவே நல்ல சுற்றாடலானது நல்ல எண்ணங்களை உருவாக்கும். நல்ல எண்ணங்கள் தான் நல்ல சிந்தனைகளை உருவாக்கும். நல்ல சிந்தனைகள் தான் நல்ல சொற்களை உருவாக்கும். நல்ல சொற்கள் தான் நல்ல செயல்களை உருவாக்கும். நல்ல செயல்தான் இந்த நாட்டை முன்னே கொண்டு செல்ல உதவும். ஆகவே இந்த சட்டமானது ஒரு சிறந்த சட்டமாக காணப்படுகின்றது. மேலும் கூறப்போனால் அதிர்வு முகாமைத்துவமானது எமது வடபகுதியை பொறுத்தவரையிலே சீரற்ற முறையிலே காணப்படுகின்றது. தற்போது கூறப்போனால் அதிர்வு முகாமைத்துவமானது சீரற்ற முறையில் காணப்படுவதால் பாடசாலை மாணவர்கள் கூட கல்வி கற்பதிலே பல்வேறு இடர்பாடுகள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த சட்டத்தின் மூலம் எமது சூழல் மாசடைவதை மிகவும் சிறந்த முறையிலே மேற்கொள்ள முடியும் என்ற நான் இந்த தருணத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல நீர் மாசடைதலிலே குறிப்பிட்டு சொல்லப்போனால் வடபகுதியிலே காணப்படுகின்ற பெரும்பாலான நீர்நிலைகள் மாசடைந்த நிலையிலே காணப்படுகின்றது. அதாவது நீர்நிலைகளிலே ஐகோனியா போன்ற நீர்த்தாவரங்கள் பெருமளவிலே குவிந்து காணப்படுவதனால் அந்த நீரானது மாசுபட்டதற்குரிய அடையாளமாக காணப்படுகின்றது. இது நீர் முகாமைத்துவம், அதாவது இந்த கழிவு முகாமைத்துவமானது சிறந்த முறையிலேயே செயற்படுத்தப்படாமையினால்தான் இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் இலங்கையிலே எமது எதிர்காலத்திலே இந்த நாட்டை சிறந்த முறையில் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமென்றால் இவ்வாறான சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறுபட்ட இடையூறுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். கடந்த காலத்திலே, அதாவது 26 வருட காலமாக இந்த தண்டப்பணமாக அறவிட்ட தொகையானது மிக குறைந்த அளவிலே காணப்பட்டது. இதனால் குற்றத்தை செய்பவர்கள் மீண்டும் மீண்டும் அவ்வாறான குற்றங்களை செய்தார்கள். ஆகவே எமது அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இவ்வாறான தண்டப்பணத்தினுடைய அதிகரிப்பானது எதிர்காலத்திலே இந்த குற்றச் செயல்களை குறைப்பதற்கு உதவும் என்பதோடு எமது ஒரு வளமான ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கும் உதவியாக காணப்படுகின்றது. கிளீன் ஸ்ரீலங்காவின் மூலமும் நாங்கள் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை மேற்கொண்டு இந்த எமது நாட்டை நாங்கள் தூய்மையாக வைத்திருக்கின்றோம். அதேபோல் நாங்கள் வீதியில் செல்லும் போது பார்த்தால் தெரியும், எமது பாதை ஓரங்களிலே பல்வேறுபட்ட கழிவுப் பொருட்கள் காணப்படுகின்றன. குறிப்பிட்டு சொல்ல போனால்
மென்பான போத்தல்கள் மற்றும் பியர் போத்தல்கள் என்பன பியர் டின் போன்றன எமது பாடசாலைக்கு அருகாமையிலும் நகர்ப்புறங்களிலும் காணப்படுகின்றது. கடந்த அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் உரிய முறையிலே செயற்படாததன் காரணமாகத்தான் இவ்வாறான கழிவுப் பொருட்கள் வீதியிலே காணப்படுகின்றது. ஆகவே இந்த சட்டத்தின் மூலம் நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு சிறந்த அறிவுறுத்தல்களை வழங்கி நாம் நமது பிரதேசத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள முடியும் என்று கூறுவதோடு, அதாவது சுற்றாடல் பாதுகாப்பு, அதாவது நாங்கள் எதிர்காலத்திலே சுற்றாடலுடைய அறிவுரைகளை அந்த சுற்றாடல் அமைச்சினூடாக பெற்றுக்கொண்டு கட்டடங்கள், அபிவிருத்தி திட்டங்கள் போன்றவற்றை எங்களால் சிறந்த முறையிலே நகர்த்தி செல்ல முடியும் என்பதையும் கூறுகின்றேன். அதேபோல் எமது வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட குறைபாடுகள் கடந்த காலத்திலே காணப்படுகின்றது. இதற்கெல்லாம் காரணம் சட்டத்திலே குறைபாடுகள் காணப்பட்டதன் காரணமாகத்தான் எமது பிரதேசமானது ஒரு சுற்றாடல் பாதிப்பற்ற நிலையிலேயே காணப்படுகின்றது என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. බොහොම ස්තුතියි. ගරු තහිර් මරික්කාර් මන්ත්‍රීතුමාට විනාඩි 5ක කාලයක්.